வெல்கம் டு கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கு நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமரில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமரில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்குறது the same word used as different parts of speech. The same word used as a different parts of speech. Parts of speech la different type la ஒரு word எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது, அது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது. A word can do different jobs in different sentences. பல்வேறு சென்டென்ஸ்ல பல்வேறான வேலைகளை பண்ணுது ஒரு வேர்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். A word can do different jobs in different sentences. பார்த்தீங்களா, look at the following sentences. கீழே இருக்கிற சென்டென்ஸ்லாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர்னு ஒரு வார்த்தை, வாட்டர் ஒரு வேர்டு. நான் சொன்ன a word can do different jobs in different sentences. இங்கே வாட்டருங்கிற வார்த்தை, வாட்டர் அப்படிங்கிற வார்த்தை, வாட்டர் அப்படிங்கிற வார்த்தை என்னென்ன வேலை பார்க்குது, எந்தெந்த இடத்துல உட்காந்து எப்படி மீனிங் மாறுது, எப்படிலாம் வேஷம் போடுது, அந்த இடத்துக்கு எப்படி வேஷம் போடுறது, எந்தெந்த சென்டென்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு தக்கபடி வேஷம். இப்போ பஸ்ஸில் ஏறோம், நமக்கு பேர் என்ன, பேசஞ்சர். சினிமாவுக்கு போனால் ஸ்பெக்டேட்டர் ஆறு ஃபேனு அல்லது ரசிகன் அப்படின்னு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பேஷண்ட்டு இப்படி சொல்கிற மாதிரி இந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அங்கங்கே போகிற இடத்துல அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிவ் சம் வாட்டர், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள், கிவ் மீ சம் வாட்டர். இப்போ கிவ் மீ சம் வாட்டருங்கிற போது இந்த இடத்துக்கு என்ன வந்துடுது, அது ஒரு சம்திங், இட்ஸ் எ நவுன், இட்ஸ் எ நவுன், இட்ஸ் எ நவுன், இட்ஸ் எ நவுன். ஓகே, அதாவது இந்த இடம், இந்த வாட்டர், ரைட்டு. அடுத்தது ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் டெய்லி. இந்த இடத்துல பாருங்க, இங்கே கிவ் மீ சம் வாட்டர், இது நவுனா இருக்கு, எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. தண்ணி சம் வாட்டர் அப்படிங்கிற ஒரு நேமிங் வேர்டு. ஆக இது ஒரு நவுனு. ரெண்டாவது ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் டெய்லி. நான் டெய்லி இடத்துல தண்ணி விடுறேன், தண்ணி பாய்ச்சுறேன் அல்லது தண்ணி ஊத்துறேன், அது மாதிரி ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் டெய்லி, வாட்டர். அப்போ இது என்ன ஆகுது, இது இந்த இடத்துல வேர்பு. எப்படி இந்த இடத்துல இது வாட்டர், அதாவது இந்த செயல் என்னன்னா ஒரு வர்பா இருக்கு, அதாவது இந்த இடத்துல ஒரு வர்பு, அதனால இது ஒரு வேர்பு. வேர்பா வந்து வேலை செய்யுது. அடுத்தது இன்னும் சில வார்த்தைகள் பாருங்க. லுக் அட் த வேர்ட் பேக். பேக் அப்படிங்கிற வார்த்தை, பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னென்ன மாதிரிலாம் வேலையை பார்க்குது பாருங்க. இங்க வாட்டர் வந்து இங்க நவுனா வேலை பார்த்தது, இன்னொன்று இடத்துல வேர்பா வேலை பார்த்தது. இங்க என்ன பார்க்குது, பேக்குங்கிற வார்த்தை. லுக் அட் த வேர்ட் பேக் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஒன்று, ஐ ஹாவ் எ பெயின் இன் தி பேக். ஐ ஹாவ் எ பெயின் இன் தி பேக். இன் தி பேக்குங்கிறது எந்த இடத்துலங்கிற மாதிரி இடத்தை குறிப்பிடுது, ஒரு இடம். ஆக நவுனு, இன் தி பேக் அது ஒரு நவுன். ஐ ஹாவ் எ பெயின் இன் தி பேக் ஒரு பிளேஸை குறிக்குது. நவுனுனா ஒரு பிளேஸோ அல்லது ஒரு பர்சனையோ அல்லது ஒரு ஐடியாவோ அல்லது ஒரு திங்கோ அதை குறிப்பிடுறது தான் அது நவுனு. இந்த இடத்துல ஒரு பிளேஸை குறிக்குது, இடத்தை குறிக்குது, அதனால பேக் நவுனு. ஐ வில் கம் பேக் இன் 5 minutes. ஐ வில் கம் பேக் இன் 5 minutes. 5 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், திரும்பி வந்துடுவேன். அப்போ எப்போ வருவேங்கிறதுக்கு என்ன பதிலாகுது, கம் பேக், திரும்பி வருவேன். அப்போ எப்போங்கிறதுக்கு அட்வர்ப். இந்த இடத்துல இது அட்வர்பா இருக்கு. பேக்குங்கிறது அட்வர்ப். எப்பொழுதுமே வர்புக்கு அடுத்து ஃபாலோ பண்றது என்ன, அட்வர்ப். ஓகே, அடுத்தது ஹாவ் யூ க்ளோஸ்டு த பேக் டோர். ஹாவ் யூ க்ளோஸ்டு த பேக் டோர். பார்த்தீங்களா, நீ கதை பின்னாடி உள்ள டோர், பின்னாடி உள்ள டோர். அப்போ எந்த டோரு அப்படிங்கிறது குறிப்பிடும், அல்லது வந்து நவுனுக்கு முன்னாடி வரும். இந்த அட்ஜெக்டிவ் பொதுவாக அங்கே வரும், நவுனுக்கு முன்னாடி வரும். இங்கே வர்புக்கு அப்புறம் வருது அட்வர்பு, இங்கே நவுனுக்கு முன்னாடி வருது அட்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் an adjective, this is an adjective. பேக் இங்கே அட்ஜெக்டிவ் ஆக்ட் பண்ணுது, இங்கே பேக்கு நவுனா ஆக்ட் பண்ணுது, இங்கே பேக்கா ஆக்ட் பண்ணுது, இங்கே அட்வர்பா
ஆக்ட் பண்ணுது, இங்க அட்ஜெக்டிவா ஆக்ட் பண்ணுது. எங்க have you closed the back door அப்படிங்கிறதுல அட்ஜெக்டிவா ஆக்ட் பண்ணுது. எப்படிலாம் ஆக்டிங் கொடுக்குது பாருங்க ஒரு வார்த்தையை, எந்தெந்த சென்டென்ஸ்ல எப்படி இப்படி ஆக்ட் பண்ணுது பாருங்க. அது எங்க போய் எப்படி அமையுதோ அதுக்கு தக்கபடி மீனிங் கொடுக்குது அந்த சென்டென்ஸுக்கு. அல்லது அங்க இருக்கிற நவுனுக்கோ அல்லது வெர்புக்கோ ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குது. அடுத்தது he backed his car through the gate. he backed his car through the gate அப்படின்னா என்ன, அந்த கேட் வழியா இழுத்தான். பேக்கட்னா இழுத்தாங்கிறது ஒரு வெர்பு, பின்னி தள்ளலாம் இழுத்தான். இது மாதிரி பேக்கடுங்கிறது என்னது, வேர்பு. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வருது, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் ஆகியது வெர்பா இருக்கு. ரைட். அடுத்தது அதே மாதிரி எபவ்ங்கிற வார்த்தை, above we flew above the clouds. we flew above the clouds. இந்த இடத்துல இந்த வீக்கும் இந்த கிளவுட்ஸுக்கும் ரிலேஷனை கொடுக்குது. இது கிளவுட்ஸுக்கும் நமக்கும் வீங்கிற நமக்கும் ஒரு ரிலேஷனை கொடுக்குது. இது ஒரு ப்ரிப்போசிஷன், இது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் வேலையே தானே, ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில ரெண்டு பொருள்களை அல்லது ரெண்டு திங்ஸையோ அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது ப்ரிப்போசிஷன். ஆக இது ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் பண்ணுது above. அடுத்தது have you read the above sentences? மேலே கூறிய அனைத்து சென்டென்ஸ் நீ படிச்சிட்டியா? have you read, நீ படிச்சிருக்கியா? above சொல்லப்பட்ட மேலே உள்ள குறிப்பிட்ட வாக்கியங்களை படிச்சிட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல என்னது, above அட்ஜெக்டிவாக செயல்படுது. எதுக்கு, ஒரு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவா இருக்கு. அடுத்தது see above மேலே பாரு, see above மேலே பாரு. அப்போ வர்புக்கு அப்புறம் இது என்னது, ஆட் வர்பு. வர்பை மாடிஃபிகேஷன் பண்ணுது, வேர்புக்கு ஒரு அது என்ன பண்ணுதுங்கிறது விரிவா சொல்லுது. அதனால see above. ஆகையினால இது வந்து ஆட் வர்பு. இந்த வேர்புக்கு கூடுதலான கொஞ்சம் விளக்கங்களை கொடுக்கறது, இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கு பேர் ஆட்வெர்பு. மேலே பாரு, பார்க்குறது எப்படி பார்க்குறது, மேலே பாரு கீழே பாரு. சரி, மேலே பாருங்கிறது ஆட்வெர்பு. அடுத்தது all the above has passed the exams. all the aboveனா இந்த இடத்துல வந்து அது வந்து நவுனா வருது. all the above has passed the exam. இப்போ சொல்லும் பொழுது ஒரு பர்சனையோ அல்லது திங்கையோ ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, மென்ஷன் பண்ணுறாங்க முன்னாடியே வந்து பிரிண்ட் பண்ணிடுறாங்க அல்லது வந்து பண்ணிடுறாங்க அல்லது லிஸ்ட் தயார் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி இட் இஸ் பிரிண்டட். ஒரு லெட்டர்லையோ அல்லது புக்லேயோ இதெல்லாம் ஏற்கனவே லிஸ்ட் ஆகிட்டு அல்லது பிரிண்ட் ஆகிட்டுனா அதை என்ன சொல்லுவாங்க, ஆல் தி அபவ். இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சு சொல்கிறது. ஏற்கனவே இருக்குது அந்த லிஸ்ட்டில் உள்ளாங்க அத்தனை பேரும். ஆல் தி அபவ்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த நாமினல் ரோல் இருக்குல்ல அத்தனை பேரும் பாஸு அப்படிங்கிற மாதிரி. ஆல் தி அபவ்ங்கிறது நவுனு. ஆல் தி அபவ் மேலே குறிப்பிட்டாவில்ல, அதெல்லாம் என்னது, ஆல் தி அபவ்ன்றது ஒரு நவுனு. ஆக ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன பண்ணுது, கேன் பி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான வேலைகளை ஒவ்வொரு வேர்ட்ஸும் செய்து. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சம். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஒவ்வொரு பார்ட்ஸும் அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வெர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன் இதெல்லாம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராமரை நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். கிராமங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறைய கூறுகள், பல்வேறு பார்ட்ஸ் இருக்கு, காம்பனன்ட்ஸ் உள்ளது, வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் தேர். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பேசிக்காக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் அடிக்கடி இதை விவரமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், விவரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பார்ட்ஸ் நூக்கன் கார்னர் எடுத்து நம்ம விவரமாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால திரும்பவும் பாருங்க, த சேம் வேர்டு, ஒவ்வொரு சேம் வேர்டும், இப்போ வாட்டருங்கிற வேர்டு, பேக்குங்கிற வேர்டு, அபவ்ங்கிற வேர்டு, மூணும் என்னென்ன மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுது பாருங்க ஒவ்வொரு சென்டென்ஸில். இதை நீங்களும் என்ன பண்ணுங்க, சாதாரணமாக எழுதும் பொழுது அல்லது பேசும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது, ஒரு பேப்பர் படிக்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. ஏதாவது கடைகளில் ஒரு இந்து பேப்பரோ, இந்தியன் எக்ஸ்பிரஸோ அல்லது இங்கிலீஷ் லீடிங் பேப்பர் ஏதாவதுன்னா நீங்கள் எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டுவாங்க. எது வேர்பு, எது நவுனு, எது ஆட்வெர்பு, எது ப்ரொனவுனு, எது எட்ஜெக்டிவ், எது ஆட்வெர்பு, எது ப்ரிபோசிஷன், இதெல்லாம் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
எந்த ஒரு நியூ லாங்குவேஜும் கற்றுக்கும் பொழுது பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் தெரிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.